Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல டெய்லரிங் கத்துக்கணும் அப்படினு ஆசைப்படுறவங்களுக்காக சில டிப்ஸ்லாம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன், Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு தேவையான Dress-ஐ நீங்களே ஸ்டிட்ச் பண்ணி போடணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஆனா இப்போ இருக்க சூழ்நிலையில நமக்கு வந்து டெய்லரிங் கிளாஸ்லாம் வெளியில போய் போக முடியாது. கிளாஸ் போனா மட்டும் தான் டெய்லரிங் கத்துக்க முடியும்னு அவசியம் இல்ல. நம்ம வீட்ல வந்து ஒரு மிஷின் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியா டெய்லரிங் கத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்க டெய்லரிங் கிளாஸ் போறீங்க, ஆனா வீட்ல மிஷின் இல்ல அப்படினா கூட ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாள் ஆகும் டெய்லரிங் கத்துக்கற. இப்போ நீங்க டெய்லரிங் கிளாஸ்க்கு வந்து நம்ம 2 hours போவோம். அந்த 2 hours-ல நம்ம ஸ்ட்ரெயிட் தையல் போடுறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆயிரும். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் நமக்கு போயிடும். இப்போ நம்ம டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு நம்ம வீட்ல தையல் மிஷின் இருந்துச்சுனா நம்ம வீட்ல தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ணி பாப்போம். ஃப்ரீயா இருக்க டயத்துல அப்ப ஈஸியா நம்ம கத்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து வேகமா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்ல கண்டிப்பா தையல் மிஷின் இருக்கணும். இப்போ வீட்ல தையல் மிஷின் இருந்துச்சு, நம்ம கிளாஸ் போகல அப்படினா கூட நம்ம YouTubeல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ இருக்கு. பேசிக் வீடியோலாம் நிறைய இருக்கு. நம்ம அத பார்த்து கூட நீங்க பழகிக்கலாம். ஆனா இப்போ இருக்க சூழ்நிலையில நம்மளால வெளியில கிளாஸ்லாம் போக முடியாது. அதனால வந்து நம்ம YouTubeலயே நிறைய பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மிஷின் வாங்கிட்டீங்கனாலே போதும். இன்ட்ரஸ்டும் மிஷின் இருந்தாலே போதும், நம்ம கத்துக்கலாம். நீங்க வந்து உங்க பட்ஜெட்க்கு ஏத்தாப்ல நீங்க ஒரு மிஷின் வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களால மிஷின் வாங்க முடியல அப்படினா கூட நீங்க ஏதாவது பழைய மிஷின் கூட நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ மிஷின் மட்டும் வாங்கிட்டீங்கனாலே போதும், நீங்க வேகமா கத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா தைக்கணும். நமக்கு தையல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நீட்டா வரணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர்ல வந்து ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் இந்த மாதிரி பாஸ் ஷேப், இந்த மாதிரி கர்வ் ஷேப்லாம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து அதில் தச்சு பழகிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க டைரக்டா துணியில தைக்காம நூல் போடாம இந்த மாதிரி பேப்பர்ல நீங்க ஸ்டிட்ச் பண்ணி பாருங்க. இப்போ பெடலிங் மிஷின்லலாம் வந்து நமக்கு அந்த பெடல் பண்றதுக்கே ரொம்ப பின்னாடி ரிவர்ஸ்ல போகும். அதனால வந்து நீங்க இந்த மாதிரி நீங்க அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல தையல் வர மாதிரி நீங்க நல்லா போட்டு பழகுங்க. அதை எப்படி பெடலை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பழகிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு தைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நூல் அந்தந்த போகும், நூல் கீழே போய் சிக்கிக்கிறோம், அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் நூல் போடாமல் இந்த மாதிரி கர்வ் லைனு, ஸ்ட்ரெயிட் லைன்லாம் வர்ற மாதிரி தையல் பழகிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மிஷின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அது வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. இந்த மாதிரி பெடல் மிஷின்லாம் நமக்கு வந்து பெடலிங்கை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பழகணும். எங்கே ஸ்டாப் பண்ணணும், எங்கே அதெல்லாம் நல்லா பழகிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பழகிக்கிட்டீங்கன்னா அடுத்து வந்து நம்ம கிளாத்தில் தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேப்பரில் நல்லா ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க, உங்களுக்கு வந்து பெடலிங்லாம் நல்லா கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நூல் போட்டு. இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து காட்டன் கிளாத்தில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். இப்போ வேறு கிளாத், சிந்தட்டிக் கிளாத்து, அப்புறம் ரயான் மெட்டீரியல்லாம் ரொம்ப வலிக்கிட்டு போகும். அந்த மாதிரி கிளாத்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கிறதுக்கு பழகாதீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நல்லா பழகிருக்கவங்களுக்கே அதை தைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் காட்டன் கிளாத்து, இப்போ வந்து ரேசன் சாரி அந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் தைச்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கிளாத் நூல் போட்டு நல்லா தைச்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் அடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் தையல் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மிஷினில் எப்படி பெடல் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ரிவர்ஸில் போகாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நல்லா கற்றுக்கோங்க. நம்ம இப்போ இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் தையல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கட் பண்ணுறது. இப்போ கட் பண்ணுறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கட் பண்ண போகிறீங்க, இதுக்கு முன்னாடி கட் பண்ணதே இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிறது பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். பேப்பரில் வந்து இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணணுன்றதை நீங்கள் பேப்பர்லேயே கட் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலில் வந்து பேப்பரில் எப்படி கட் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோலாம் நான் போட்டிருந்தேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேப்பரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிடும். அப்புறம் கிளாத்தில் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக கட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும், அந்த கிளாத்தே வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பழகிறது பேப்பர் வந்து நல்லா மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். ஏன்னா க்ளோஸ் சைடில் தான் நம்ம வந்து நெக் மார்க் பண்ணணும், ஆப்போசிட் சைடில் ஆம்கோல் மார்க் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம பேப்பரில் ஒரு 2-3 தடவை கட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் கட் பண்ணி பார்க்குறப்ப எந்த மிஸ்டேக்கும் வராது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிறப்ப நீங்கள் பேப்பரில் வந்து நல்லா கட் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 தடவை கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் பழகிறது பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தைக்கிறதுக்கு தேவையான கிளாத்தை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூனோ கிளாத்து, அப்புறம் ரேயான் மெட்டீரியல், இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. சிந்தட்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்டிஃபாகவே நிற்காது, வலிக்கிட்டே போகும். அப்போ உங்களுக்கு தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இப்போ நல்லா தைக்க தெரிஞ்சவங்க கூட இந்த மாதிரி கிளாத்தில் தைக்கிறப்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் நீங்கள் தைக்கிறப்ப இந்த மாதிரி கிளாத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டில் வந்து நம்ம வீட்டில் நிறையா ரேசன் சாரி, ரேசன் வேஸ்டிலாம் இருக்கும், நீங்கள் அதில் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பழைய கிளாத்தில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக ஒரு மாதிரி இதாக இருக்கும், ஸ்டிஃபாகவே நிற்காது. ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி நீங்கள் புது கிளாத்தை தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கடையில் வந்து இந்த பாப்ளின் கிளாத் இதெல்லாம் ரேட் கம்மியாக விற்பாங்க, அந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுறப்ப தான் அதை நீங்கள் எப்படி மடிக்கிறீங்களோ, இப்போ லேசாக நீங்கள் மடிச்சிங்கன்னா கூட அது அப்படியே நிற்கும், நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் தைக்கிறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத்தாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தைக்கிறதுக்கு. புது கிளாத்தில் யூஸ் பண்ணி தைக்கிறப்ப தான்
உங்களுக்கு தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா தைப்பீங்க, தையலும் அழகாக வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல கிளாத்தை யூஸ் பண்ணி தைக்க பழகுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன தைக்கிறீங்க, ஏதாவது ஒரு முன்னா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டயக்ராம் போட்டு நீங்கள் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணீங்களோ அதெல்லாம் ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எழுதியும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். அப்புறம் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் அந்த நோட்டை எடுத்து பார்க்குறப்பையும் உங்களுக்கு வந்து அந்த கட்டிங் இதெல்லாம் புரியும், உங்களுக்கு மறக்காது. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணீங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு வந்து பின்னாடி பார்க்குறப்ப நல்லா புரியும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிளாத்தில் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணியே மார்க் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டெல்லாம் மார்க் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணியே மார்க் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இல்லாட்டி நம்ம கொஞ்சம் கிராஸாக போட்டாலே அது தப்பாயிடும். அதனால் இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறப்ப டேரெக்டாக சுடிதார் அந்த மாதிரி நீங்கள் தைக்க போகாதீங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஒரு 6 மந்த் இல்லை 1 இயர் பேபி அளவுக்கு நீங்கள் ஃப்ராக் தைச்சு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா நெக் லைனு, கிராஸ் பீஸ் எப்படி தைக்கிறது எல்லாமே வந்துடும். நம்ம அடுத்து நீங்கள் தைக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ராக் அந்த மாதிரி தைச்சு பழகுங்க. நீங்கள் ஃப்ராக் நல்லா தைச்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுடிதார் தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் டேரெக்டாக சுடிதார் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் சின்ன சைஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுடிதார் ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தாலே போதும். நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். வெளியில் கடையில் கொடுத்து ஸ்டிச் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ கடையில் கொடுத்தாலுமே நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்மளே ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க வீடியோலாம் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.